அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரான் யுத்தத்துல இருந்து அதாவது வெற்றி பெறறதுக்காக உள்ளுக்குள்ள களத்துக்குள்ள இறங்குறது முழு ஃபோர்ஸ்ல அமெரிக்க வீரர்களை இறக்கி விடுறதுக்கும் ஒரு ரோட் மேப் ரெடியா இருக்கு. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அறிவிச்சு திரும்பி வர்றதுக்கும் ஒரு ரோட் மேப் ரெடியா இருக்கு. அநேகமா ரெண்டாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா நிறைய நாடுகள் ரோட்டுக்கு வர தேவையில்லை. ஆனா அண்ணன் அமெரிக்கா செய்வானான்னு தெரியல. ஆனா வேகமா நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகுது. அதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் இங்க பார்ப்போம். பொதுவாவே அமெரிக்கா ஒரு யுத்தம் போடும்போது அமெரிக்காவுக்கு நல்லா கல்லா கட்டும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த யுத்தத்தினாலேயே அமெரிக்க அரசியல்வாதிகளும் நல்லா கல்லா கட்டுவார்கள். இது வருஷம் அதாவது ஒவ்வொரு யுத்தத்திலயும் மானே தேனே பொன்மானே மாரி இது நடக்கும். உடனே இத பெரிய அளவு நாங்க கண்டுபிடிக்க போறோம். ஆட்சாக்கும், பூட்சாக்கும் இந்த அரசியல்வாதிகள் பூரா பிளான் பண்ணி சம்பாரிச்சுட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி பெரும் பேச்சு ஓடும். அதுக்கப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முடிஞ்சுச்சுங்கிற மாரி கிளம்பி போயிருவாய்ங்க. அப்படிதான் இப்பவும் அந்த பேச்செல்லாம் ஓடுச்சு. பத்தாததுக்கு ஈரானும் தன் பங்குக்கு கொளுத்தி விட்டுச்சு. இங்க பாருங்கடா இந்த யுத்தமே அவனுங்க கல்லா கட்டதான். யாரு? ட்ரம்போட வகையறாக்களும் கல்லா கட்டுறதுக்கு தான் அப்படின்னு. அதே மாரி அவங்களோட வார் செக்ரட்டரி மேலலாம் பெரிய அளவு ஸ்க்ரூட்டனிட்டி போகுது. தீர்ப்பு எழுதி கிழிச்சு புடுவாங்களான்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு அரசியல் ஈவென்ட்லயும் மார்க்கெட்ல பெரிய அளவு அமெரிக்க அரசியல்வாதிகள் சம்பாரிப்பார்கள். அதுக்கப்புறம் நீ சம்பாரிச்சு புட்ட அப்படின்னா அவனுங்க சட்டைய பிடிப்பாய்ங்க. அதுக்கப்புறம் சட்டைய விட்டுருவாய்ங்க. நடுவுல என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஏன் அமெரிக்கர்களுக்கே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, செனட்டு, காங்கிரஸ்லாம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு பாடியில உட்கார்ந்திருப்பாய்ங்க. அது சம்பந்தப்பட்ட விவகாரத்துல திடீர்னு தலைவனா இருக்கிற அதாவது ஒரு யுத்தமோ, ஏதோ ஒரு குழுக்கு ஒரு தலைவனா இருப்பான். அந்த மீட்டிங் ரூமுக்குள்ளேயே அமெரிக்க பாதுகாப்பு படைகள் நுழையும். நுழைஞ்சு என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு மீட்டிங்ல அந்த ஆள் இருப்பார். யாரோ ஒரு எக்ஸ்.ஒய் அமெரிக்க அரசியல்வாதி. அதிபர் தான் இல்ல. சி அ ஏதோ ஒரு பாடி இல்ல இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லிக்கிட்டு அங்க ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கு. அதோட தலைவனா இருப்பான். ஆனா உலகளாவிய தாக்கம், அந்த தாக்கத்த எடுத்த முடிவ அந்த ஆள் மீட்டிங் ரூம்ல தான் எடுத்திருப்பாய்ங்க. தலைவன் ஸ்டாக்க வாங்கியிருப்பான். அது ஜிவ்வுன்னு பிச்சுக்கிட்டு போகும். அந்த முடிவு அமெரிக்காவுக்கு லாபம் குடுக்கும், இல்ல குடுக்காம கூட போகும். ஆனா தலைவனுக்கு லாபத்த கொட்டி குடுத்துருக்கும். மீட்டிங் ரூம்ல இருந்து தூக்கிட்டு போவாய்ங்க. யாரு ஆளையான்னு கேட்டா, அவரோட ஐஃபோன புடுங்கிட்டு போயிட்டோம் அப்டிம்பாய்ங்க. ஏன்டா அப்டின்னா, அவரு மீட்டிங் ரூம்ல உட்கார்ந்து இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காரு. அப்ப இவருக்கு தெரிஞ்சு மீட்டிங் ரூம விட்டு வெளில போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்க வாங்கி, இவரு பெரிய அளவு லாபம் பார்த்திருக்காரு அப்டின்னு 1, 2 கிடையாது. இந்த மாரி சம்பவங்கள் அமெரிக்கால ஏகப்பட்ட தாட்டி நடந்திருக்கு. ஆனா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லவே மாட்டாங்க. ஐஃபோன முதல்ல தொறந்தியா? அதுவே பெரும் சந்தேகம். காரணம் சம்மந்தப்பட்டவன் இல்லாம தொறக்கிறது குதிரை கொம்பு. அதையும் மீறி தொறந்து கிழிச்சு புட்டோமா, எதனால திருப்பி குடுத்தோமா, குடுக்கலையா, அதுல அவரு பண்ணாரா, பண்ணலையா, எந்த அப்டேட்டும் அந்த ஊர்ல இருக்காது. அது ஒரு அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஏரியால அரசியல்வாதிக்குள்ள போம்போது, தாறுமாறான மைலேஜ், இம்யூனிட்டி எல்லாம் கிடைச்சு பைப்ல தப்பிச்சு போயிருவான். தப்பிச்சு போயிருவான்னா, பிரச்சனைக்குள்ளேயே போமாட்டான். பிரச்சனைக்கு பக்கத்து ரோட்லயே தப்பிச்சு போயிருவான். அப்பேற்பட்ட விஷயம் ஈரான் விவகாரத்திலயும் நடந்திருக்கு. இது அமெரிக்க அரசியல்ல மானே, தேனே, பொன்மானே, செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு போச்சு. அடுத்த வேலைய பாருங்கடான்னு அனுப்பிச்சு விட்டுருவாய்ங்க. ஆனா யுத்த களம் அப்படிங்கிறது ட்ரம்ப் நெனச்ச மாரி போல. ட்ரம்ப் நெனச்ச மாரியும் போல, நம்ம பையன் ரஷ்யா தனக்கான பங்க எடுக்கிறக்கு இப்ப மல்லு கட்ட ஆரம்பிக்கிறார்கள். உதாரணத்துக்கு ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா என்ன ப்ளே பண்ணுச்சோ, அதே கார்ட நானும் விளையாடுறேன். வா பாப்போம் அப்படிங்கிற மாரி எடுத்து வைக்கிறார்கள்ன்னு நம்ம ஒரு 10 நாள் முன்னாடியே பார்த்தோம். டிடிஎன்ல பார்த்தோமா, தேசபக்தியில பார்த்தோமான்னு தெர்ல. அதுக்காக 10 நாள் வீடியோ போய் தேடி பாருங்கன்னு உங்கள சொல்லப் போறதில்ல. வீடியோக்கள ரெகுலரா பாருங்க. அதே சமயம் சிடிஎன்னோட லிங்க் ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அதே சமயம் சேனல் அபௌட் பேஜ்லயும் இருக்கும். அதே மாரி தான் தேசபக்தியோட லிங்க் ஒவ்வொரு வீடியோ சிடிஎன்னோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். சேனல் அபௌட் பேஜ்லயும் இருக்கும். இப்படி நம்ம இங்க லிங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது, ரஷ்யா ஈரான் யுத்தத்துக்குள்ள தன்னோட லிங்க போய் சொருகிருச்சு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, ஒரு நியூஸ் காட்டுத்தனமா பரவுது. அமெரிக்க துருப்புக்கள் உள்ளுக்குள்ள வரும்போது, ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வடகொரியா துருப்புக்களும் வரதுக்கு தயார் அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது உண்மை பொய்யுங்கெல்லாம் நமக்கு தெரியாது. காரணம் வடகொரியால இருந்து, ஆமாப்பா நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சூட ஏத்தி சத்தியம் பண்ண போறதில்ல. இப்ப ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறத தாண்டி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காரணம் என்ன அப்புட்ன்னா, செச்சன்ய படைகள் நுழையறக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஈரானுக்குள்ள. அது வாடகை ராணுவ போர்வையில நுழையலாம். இல்ல நேரடியா ரம்ஜான் கேடரோவோட படை சப்போர்ட் பண்ணுது ஈரானுக்கு அப்படின்னு அறிவிச்சும் நுழையலாம்.
இது ட்ரம்புக்கு கூடுதலான தலைவலிய குடுத்துரும். ஏன் அப்படின்னா, இவரால இஸ்ரேல் துருப்புக்களே கூட கூட்டிட்டு முடியல. இஸ்ரேலே "எப்பா நாங்க கொஞ்சூண்டு ஆள் தான்ப்பா இருக்கோம். ஈரான்ல போய் 10 வருஷம்லாம் எங்கனால குடும்பம் நடத்த முடியாது. நீ தான் பெரிய ஆளு. உனக்கு இது பழகியும் போச்சு. ஆப்கானிஸ்தான் போவ, 10 வருஷம் உட்காருவ. அப்புறம் நான் ஏன் ஆப்கானிஸ்தான்ல உட்காரணும்னு நீயே கேள்வி கேட்டு தெறிச்சு ஓடி போயிருவ. எங்க ஊர்ல அவ்வளோ டிராமாக்கெல்லாம் வாய்ப்பில்ல. நானே இப்படி தொடர்ந்து காசால இருந்து ஈரான் வரை யுத்தத்துல பயணிக்கிறக்கே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்களே அப்படி தெரிச்சு நிக்கிறார்கள். ஐரோப்பாவை விடிஞ்சு எந்திரிச்சதுல இருந்து இவர் திட்டிக்கிட்டு தான் இருக்காரு. ஏது நைட்டு ரூமுக்கு போய் தூங்கும்போது கூட எவனுக்கும் குட் நைட் சொல்றது இல்ல. பேட் நைட் ஐரோப்பா அப்படின்னு கத்துறாரு ரூம்ல இருந்தே. செக்யூரிட்டி சிஸ்டத்தை எல்லாம் மீறி யாருக்கும் கேட்கல. அப்ப எங்கிட்ட அந்த பயலுகளை கூட்டிட்டு போறது? அப்ப அமெரிக்கா தனியா தான் போணும். அமெரிக்கா எப்பயுமே தனியா தான் போகும். ஆனா, ஒப்புக்கு சப்பானியா ஒரு 4 பேரு இல்ல 10 பேர கூட்டிட்டு போவேன். அந்த விளையாட்டுக்கு கூட இப்ப உலகம் தயாரா இல்ல. ஐரோப்பா வரல. சம்பந்தப்பட்ட இஸ்ரேலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதிகபட்சம் போனாலும் 1 பெட்டாலியன் அனுப்பிச்சு வச்சாலே பெரிய விஷயம். 10 பெட்டாலியன்லாம் அனுப்பிச்சு வைக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கும் மேல இஸ்ரேல் அனுப்பிச்சு வச்சுச்சுன்னா என்ட்ட வந்து கேட்கக்கூடாது. காரணம் யுத்த காலங்கள்ல எல்லா நாடும் டக்கு டக்குன்னு எப்படி வேணாலும் முடிவு எடுப்பார்கள். வெற்றி ஒண்ணே குறிக்கோள். எது? யுத்தத்துல. இல்லையே! ஆபீஸ்லயும் அதே தானே! எல்லா பக்கமும் அதே தான். ஆனா இந்த யுத்த தாக்கம் அப்படிங்கிறது ஒரு மேசிவ் நம்பருக்கு போகும்ல. இருக்கட்டும். எப்படி அமெரிக்கா வாடகை ராணுவம் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், இன்னும் ஆசிய கண்டத்துல இருந்தெல்லாம் ஆள பிடிச்சு உக்ரைன் யுத்தத்துல இறக்கி விட்டு உக்ரைன் ராணுவத்தோட பலத்த கூட்டுச்சோ, அதே போல செச்சன்ய படைகள் வாடகை ராணுவம் பேர்லயும் போலாம். இல்ல செச்சன்ய படைகள் ரம்ஜான் கேடரோவோட தளபதிகளே நேரடியா உள்ளுக்குள்ள வரலாம். அவங்க கூட மத்த நாடுகள் வாடகை ராணுவமா அனுப்பிச்சு விடலாம். இந்த மாரி இடியாப்ப சிக்கலுக்குள்ள அமெரிக்கா போயிரும். அதுபோக ஈரானோட ராணுவம் அப்படிங்கிறது உக்ரைன் ராணுவம் மாரி கிடையாது. இவனுங்க இறங்கி அடிப்பாங்க. யாரு? ஈரான் ராணுவம் இறங்கி அடிக்கும். உக்ரைன் ராணுவம் இறங்கி ஓடிரும் களத்த விட்டு. இல்லையே 4 வருஷம் அவன் ஓடுனா ஏன் யுத்தம் நடக்குது? அப்படின்னு நம்ம ஆட்கள் சில பேர் கேட்கக்கூடும். அவன் மட்டும் இறங்கி ஓடாம இருந்திருந்தா, அமெரிக்கா ஏன் சப்போர்ட்ட குறைக்க போறான்? மெஜாரிட்டி ஓடி போயிட்டாங்க. மைனாரிட்டிய வச்சு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கூட்டங்கள்ல. இப்ப ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத, அவர் என்ன பண்ண போறாருன்னு அவருக்கே தெரியாது. அதனால அவனுக்கும் தெரியாது. யாரும் கணிக்கவும் தேவையில்ல. தலைவன் வந்து ஒரு முடிவு எடுப்பார், அப்புறம் மாத்துவார், திருப்பி அதே முடிவுக்கு போவார், திருப்பி வேற ஒரு முடிவுக்கு போவார். ஆனா, பெரிய அளவுல அவர்களோட பொருளாதாரம், ராணுவ வீரர்களோட உயிரு, இத பூரா அவர் பெட் வைப்பாரா அப்படின்னு கேட்டா, மனுஷன் வைக்கிறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அமெரிக்கா அப்படிங்கிற அந்த இமேஜ் வியட்நாம் வார்ல அமெரிக்கா அடி வாங்கின அந்தே சூழ்நிலை இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு டாலர சேலஞ்ச் பண்ணி எல்லாரும் நிக்கிறார்கள். அத கெடுத்து விடுறதுக்கு தான் இந்த யுத்தம். மேக்ஸிமம் கெடுத்து விட்டாச்சு. இருந்தாலும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சேலஞ்ச் பண்ணும்போது, அமெரிக்கா இந்த யுத்தத்துல இருந்து பின்வாங்குறத வேகம், பின்வாங்கக்கூடிய நிலைமைய பொறுத்து தான், அன்னைக்கு அமெரிக்காவ சிங்கமா பார்க்குறாங்களா, புலியா பார்க்குறாங்களா, சிறுத்தையா பார்க்குறாங்களா, பூனைக்குட்டி ரேஞ்சுக்கெல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பில்ல. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ எதார்த்தமான உண்மை. அமெரிக்கா அப்படியே டொம்முன்னு கீழ விழுகிற அளவுக்கு பலம் குறையாது. இருந்தாலும் இன்னைக்கு இருந்த தோற்றத்துல இருந்து பெரிய அளவு ஒரு மாற்றத்துக்குள்ள போயிரும். அத லேசா விட்டார்கள், ரஷ்யா களத்துல இறங்குச்சு, இந்த மாரி படைபலங்கள அனுப்பிச்சார்கள் அப்படின்னா, கணிசமான சேதாரத்துக்குள்ள அமெரிக்கா மாட்டிக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.